இன்னும் ஒரு சஹாபிய பெண்மணி வாரா, யா ரசூலல்லாஹ், என்னுடைய சகோதரன் ஹந்தலா யுத்தத்தில் பங்கு கொண்டார் யா ரசூலல்லாஹ். அவர் கல்யாணம் முடிச்சு ஒரு நாள் தான் அவருடைய மனைவியோடு இருந்தார். ஒரே ஒரு இரவு, முதல் நாள் இரவு இருந்தார் யா ரசூலல்லாஹ். யுத்தத்துடைய செய்தி கேட்டது. ரசூல்லா ஹந்தலாட்ட சொல்லிட்டாங்க, நீங்கள் வராதங்கன்னு சொல்லிட்டாங்க. ரசூல்லா ஹந்தலாவுக்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லிடாதங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் தனியை விட மாட்டாங்க. அந்த செய்தி கேட்டதோடு தன்னை மனைவியோட இல்லற வாழ்க்கையில் இருந்து குளிப்பு கடமையான நிலைமையில் அந்த குளிப்பு கூட குளிக்காம ரசூலுல்லாஹ் தனியை பெய்த்தாங்கன்னு யுத்தத்தில் வந்து பங்கு கொள்றாரு, ஷஹீதாகிறாரு. ரசூலுல்லாஹ், இந்த சகோதரனுடைய ஜனாசாவினுடைய சட்டம் என்ன? அவருக்கு குளிப்பு கடமையான நிலைமையில மௌத்தாக இருக்கிறாரு, அவருக்கான சட்டம் என்ன யா ரசூலுல்லாஹ்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹந்தலாவுடைய ஜனாசாவை மலாயிக்காமார்கள் குளிப்பாட்டுகிறார்கள். அன்பானவர்களே, ஈமானுடைய பெருமை தான்.